விவசாயி விவசாயி. இந்த சீமை கருவேல மரங்கள்னால அதில் விளையக்கூடிய அந்த காய்கள், சில காய்களை எல்லாம் நம்ம வந்து நம்ம கால்நடைகளுக்கு போடுறோம். அந்த கால்நடைகள் இதனால் பாதிக்கப்படுதா, அதுக்கு மலட்டுத்தன்மை போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்லை, காய்க்கிறதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது காயை ஆடு மாடுகள் சாப்பிடாது. அந்த காய் வந்து கொஞ்சம் காஞ்சி பழமாகி கீழே விழுந்து காஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடும். அந்த விதையில் இருக்கக்கூடிய ஒரு சில அமிலங்கள் வந்து அது ஆடு மாட்டோட பல்லை வந்து கரைச்சிடும். ரசாயன குளிர்பானங்களில் வந்து குடிக்கும்போது பல்லெலாம் வந்து உருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த அந்த காயிலையும் அந்த சீமைக்கரையில் வரங்கிற அந்த விதையிலையும் என்ன இருக்குன்னா, அதில் ஆடு மாடுகள் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வந்து அந்த பல்லை வந்து கரைச்சி மற்ற உணவை வந்து எளிதாக சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் பல் கூச்சம் ஏற்படுறது, பல் வந்து அரிச்சு போயிடுறது, இந்த மாதிரி விலங்குகளுக்கு ஏற்படுத்துமே தவிர அது வந்து மலட்டுத்தன்மை காயை சாப்பிட்றதுனால கிடையாது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் எந்த விலங்காக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு எந்த விலங்காக இருந்தாலும் சரி, அந்த வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தி அந்த கருப்பத்தை கலைச்சிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிவயிற்று பகுதி அதுக்கு அந்த கருவை வளர்க்குறதுக்கு தேவையான வெப்பம் அதுக்கு இயற்கையாகவே அந்த உடல் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வெப்பம் அதிகமாகும்போது குழந்தைய அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட விளைவா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளி, இருமல், இந்த ஜுரம் வர்றது, இதெல்லாம் வந்து நீங்கா பிரச்சனையாக அடிக்கடி வர்றது அப்படின்ற மாதிரி படித்தேன் நான். இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? அதான் நம்ம இயக்கம் சார்பாக வந்து வெளியிட்ட எந்த ஒரு ஆவணத்துலேயும் சளி, காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு தீமை இருக்குங்கிறத நம்ம வெளியிடலை. ஆனால் இணையதளங்களில் இருக்குது, அது உண்மையும் கூட. அது காரணம் என்னென்னா, ஒரு பெரிய மனிதராக வளர்ந்தவங்களுக்கே வந்து அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும்போது பிறந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம இயல்பாக உணர்ந்துக்கக்கூடிய விஷயம். குழந்தைகளுக்கு காய்ச்சல், ஜலதோஷம், இந்த சளி பிடிக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக தேன் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. இந்த சீமைக்கருவேல மரத்தோட பூவிலேருந்து தேன் சேகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இதை வந்து விற்பனைக்கு வரும்போது அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக 100% வந்து அந்த குழந்தைக்கு காய்ச்சல், ஜலதோஷம் வருவதற்கு, சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த மரத்துலேருந்து எடுத்து வந்துச்சுன்னு சொல்லி வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு குழந்தைக்கே தேன் வாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுப்பீங்க. அது எதுக்கு ஜலதோஷம் பிடிக்குது, எதுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு கடையில் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு கூடுதலாக பல விளைவுகளை தான் ஏற்படுத்துவீங்க. இப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவானா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. இந்த மரம் முதல்ல இல்லாமல் இருந்தால் தான் அந்த தேனை வந்து சரியான தேனை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும், நோயிலேருந்து காப்பாற்ற முடியும். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து இது வந்து விறகாக பயன்படுது, வாழ்வாதாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்வாதாரமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையில் வந்து அதை வெட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ இதனால் கிடைக்கிற வந்து பயன்கள் அதிகமா இல்லை கெடு பயன்கள் அதிகமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இல்லை, விறகை வச்சு பிழைக்கிறாங்கிறத சொல்கிறது வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். அது யார் விறகை வச்சு பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான நோக்கம். முதல்ல இந்த விவசாயம் பண்ணுறவங்க தான் இதை இன்றைக்கி யாரெல்லாம் விவசாயம் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து இந்த மரத்தை வச்சும் வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி விவசாயிகள் தன்னோட விளைபொருளை தானே விலை நிர்ணயம் செஞ்சு நேரடியாக மக்களுக்கு போய் விநியோகம் பண்ணி அதை வரக்கூடிய லாபத்தை எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் விவசாயிகளுக்கு, அதே மாதிரி தான் இந்த விவசாயம் கிட்டத்தட்ட இந்த சீமைக்கருவேல மரம் ஒரு 3-4 மாவட்டங்களில் விவசாயமாக பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த இதையும் அந்த மரத்தை நேரடியாக வந்து இவங்க விற்பனை செய்கிறது கிடையாது. நேரடியாக அதை கறியாக்கி அந்த கறியை கொண்டு போய் யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட விற்பனை பண்ணுறதும் கிடையாது. யாரோ சம்மந்தம் இல்லாமல் நிலமே இல்லாத ஆட்கள், ஒரு 4 பேர் அந்த அரசியல் ரீதியான தொடர்பில் வச்சுக்கிற ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விளைநிலங்களில் விளையக்கூடிய அந்த விறகுகளையும் அதை கொண்டு போய் மூட்டை போட்டு அதை கறியாக்கி இடையில வந்து இடைத்தரகராக இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் இதில் வந்து லாபம் செலுத்தி அதிகமான லாப விலைக்கு வச்சு வெளியில் வந்து விற்பனை செஞ்சு வாழ்கிறாங்களே தவிர, இன்றைக்கி வர விறகு பெற்றவங்க இன்னும் கூலியாகவும் இன்னும் வாழ்வாதாரத்தில் முன்னேறாமல் அவங்க பெத்த பிள்ளைய எங்கேயோ வெளிநாடுகளுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த விறகு வெட்டி வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் நிதியை சேகரித்து வச்சு இப்போ பிள்ளைங்களுக்கு வெளிநாடுக்கு பணத்தை கட்டி வெளிநாடு அனுப்பி வைக்கிறதா செய்கிறாங்களே தவிர வேறு என்ன இப்போ இங்கே கொடியேட்டி வாழ்ந்துட்டாங்க. விறகை விற்று வந்து அந்த பிள்ளைகளுக்கு அவசியமாக தேவைப்படுற ஏதோ ஒரு கல்விக்கு தேவையான நிதி,
வெளிநாட்டுக்கு பிள்ளையை அனுப்பிச்சி விட்டு ஏதாவது குடும்ப வருமானத்துக்காக ஏதோ ஒரு நிதியை திரட்டுறது தான் முடியாது தவிர அவங்க வாழ்வாதாரங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்டை விட்டு பிள்ளையை அனுப்புறதா வாழ்வாதாரம், இல்லை பிள்ளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் அடுத்தவங்கள்ட்ட வங்கியில் போய் கடன் வாங்கி கொடுக்குறதா வாழ்வாதாரம். ராமநாதபுரத்துலையும் சிவகங்கையிலையும் விருதுநகர்லையும் அவ்வளோ பேர் வெளிநாட்டு தான் போயிட்டுருக்கான். வாழ்வாதாரம்னா ஏன் முழுக்க முழுக்க அந்த கருவ மரம் தான் இருக்குது, ஏன் எல்லாம் வெளிநாடு போகிறான்? வாழ்வாதாரம் சொல்கிறது இந்த மக்களுக்கு கிடையாது. அதை நம்பி அதை வச்சு ஒரு இடைத்தரகர் ஒரு புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் புரோக்கர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு. அதனால் இது வாழ்வாதாரம் சொல்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல இதை அழிக்கணும், அழிச்சாதான் அவங்களுக்கான வாழ்வாதாரம். இப்போ இதில் வந்து இந்த புற்றுநோய்க்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த சீமைக்கருவேல மரங்களால் அதிகரிச்சுட்டு வருதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி, அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்குங்களா? அதான் புற்றுநோய்ங்கிறது எதை வச்சு ஏற்படுது? புகையை சுவாசிக்கும் போது அந்த புற்றுநோய் ஏற்படுது. அது அந்த பீடி குடிக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, அந்த புகையிலைகளை பயன்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே புற்றுநோய் வர்றது மாதிரி இந்த மரங்களை அதிகமாக அதோட புகையை சுவாசிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். என்ன கூடுதலாக இந்த மரத்தில் வந்து அதிகமான நச்சுத்தன்மை இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த விறகுலையும் அந்த செடியில் வந்து தீப்பிடிச்சிருக்கும் போது அதில் வரக்கூடிய புகை கூடுதலாக அவங்களுக்கு நச்சுத்தன்மையாக அதிகமான அந்த புகையை சுவாசித்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை ஆய்வுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை வந்து அந்த புகையை சுவாசித்தாங்க அப்படின்னா 14 சிகரெட் பிடிச்சாங்கன்னா என்ன சமமான ஒரு நோய் வருமோ அந்த நோய் வந்து இந்த மரத்தினாலே ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மரத்தை எடுத்துட்டா நிலத்தடி நீர் மட்டம் உயரும், நீர்த்தேக்கங்களை வந்து காப்பாற்றிடலாம்னு சொல்கிறீங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய மரங்கள் எடுத்திருக்கோம், சீரமைச்சிருக்கோம்னு சொல்கிறீங்க. இப்போ சீரமைச்ச இடத்துலலாம் வந்து இந்த நீர்த்தேக்கங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டதா, இல்லை அங்கே நீர் வந்து தேங்கு நிற்குதா அப்படின்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது. அது ஏதாவது எடுத்துக்காட்டா இந்த ஊரில் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதில் சின்ன ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன். இங்கே பெரிய ஏரி குளங்கள்லாம் நம்ம நிறைஞ்சு கிடக்குது. இன்றைக்கே பல இடங்களில் நம்ம செஞ்ச இடத்துலேயே பார்த்துருக்கோம். ஆவணங்கள் வந்து இணையதளங்களில் வெளியிட்டிருக்கிறோம். கூடுதலாக நாங்கள் இப்போ கரூர் மாவட்டத்தில் வெறும் ஒரு சுடுகாடை மட்டும் சுத்தம் பண்ணோம். அந்த சுடுகாடை சுத்தம் பண்ணதில் ஒரே ஒரு குழியில் கிடக்கிற தண்ணி ஒரு வாரி வற்றி போகாமல் அந்த குழியில் இன்னும் அந்த தண்ணி கிடைக்குது. எதுக்காக? மரத்துக்காக தோன்ற ஒரு குழி. அதே இது பல காலமாக அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க, பல காலமாக அந்த சுடுகாட்டில் ஒரு முறை கூட தண்ணி தேங்கி பார்த்ததே இல்லை. எத்தனையோ ஆண்டு காலமாக மழை பெஞ்சிருக்குது. இங்கே பெரிய ஏரி குளம்ங்கிறது அது ஒரு சாத்தியக்குறிகள் நிறையா இருக்குது. பல ஏரிகள் வந்து சுத்தம் பண்ண ஏரி இங்கேயே வந்து சென்னை பகுதியிலே பல ஏரிகள் நிரம்பி இருக்குது. 3-4 ஏரி வந்து சுத்தம் பண்ணால் 3-4 ஏரியிலே இப்போ தண்ணி கிடைக்குது. அது திருநெல்வேலி பகுதியில் அதிகமான குளங்கள் வந்து இன்றைக்கி நிரம்பி போயிருக்குது. மரம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நம்ம கண் முன்னே பார்த்துருக்குறோம். சீரமைச்ச இடத்துலேயே நல்லா தேங்கி தண்ணி வந்து வற்றாமல் இருக்குது. இந்த அழிக்கும் செயல் திட்டம் எப்படி இருக்குது? இப்போது அந்த மரங்கள் வந்து எந்த முறையில் அழிச்சா கரெக்டாக இருக்கும்? இப்போ இந்த மரங்களை வந்து உண்டுட்டு ஒரு விலங்கு போச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாடே சாப்பிட்டு போனாலும் அதோட சாணத்துலேருந்து அந்த விதையிலேருந்து அந்த மரம் முளைக்குதுன்றோம். ஸோ இப்போ எந்த முறையில் அழிச்சா இது வந்து முழுமையாக அழிச்சிருக்கீங்க? இதுக்கும் நீங்கள் பயணித்த நிறைய இடங்களை சொன்னீங்க. இப்போ அந்த பயணங்களை வெற்றிகரமாக உங்களால் அழிக்க முடிஞ்சுன்னா அது என்ன முறையை பயன்படுத்துறீங்க? இப்போ மக்களுக்கு அந்த முறையை எப்படி கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? அதான் இப்போது அழிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. மற்ற தாவரங்கள் மாதிரி இது விதை பரவுறது வந்து இருந்ததுன்னா நிச்சயமாக அழிச்சிடலாம். ஆனால் இந்த மரத்தோட விதைகள் வந்து மண்ணுக்குள்ளே விழுந்தாலுமே ஒரு 5 ஆண்டுகளுக்கு அது மறுபடியும் முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 ஆண்டுகளை மக்காது. நீங்கள் குப்பையில் போட்டாலும் சரி, நீங்கள் எங்கே போட்டாலும் நிலத்தில் அப்படியே வந்து மக்காமல் இருக்கும். மற்ற விதைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வந்து அந்த விதை வந்து மக்கி போய்டும், மக்கி அந்த மண்ணிலே மக்கிடும். ஆனால் இந்த விதைகள் வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷம் காலம் இருக்கும். அப்போ அந்த 5 வருட காலமாக வந்து ஒரு முறை நீங்கள் வேரோட எடுத்துகிட்டு போயிட்டீங்க, மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் முளைச்சிருக்கு அப்படின்னா அந்த மரம் வெட்டின மரம் அந்த வேரோட எடுத்த மரம் முளைச்சுன்னா நீங்கள் நினைக்கவே கூடாது. வெட்ட வளருது அப்படின்னு சொல்கிறது கூட நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சதியில் சொல்லப்பட்ட வார்த்தை தான். நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு எப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி வெட்ட வளருது அப்படிங்கிற வார்த்தையும் நம்மளை சிக்க வைக்கிறது நமக்கு செஞ்ச சதி செய்யலான்னு ஒரு சொல். அந்த 5 ஆண்டுகளாக வந்து அந்த மரத்துலேருந்து காய்க்கப்பட்ட விதை வந்து அந்த பூமியிலே புதைஞ்சு கிடக்கும். அந்த மற்ற தாவரங்களை எப்படி இந்த மரம் வளர விடாமல் கெடுக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தன்னோட விதையாக இருந்தாலுமே வளர விடாது. ஏன்னா இந்த மரம் தனக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தனக்கு தேவையான எல்லா வளத்தையும் இதே தனக்குன்னு எடுத்துக்கிறோம். அதோட பிள்ளையாக இருந்தாலுமே அதையும் முளைக்க விடாது. மரத்தை வெட்டி எடுத்து போனதுக்கப்புறம் அது புளிய விதையாக இருந்தாலும் சரி, வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, இந்த சீமைக்கருவ மரமாக இருந்தாலும் சரி, எதையுமே முளைக்க விடாது. அந்த விதை எல்லாமே அப்படியே கிடக்கும். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அது முளைக்கும். அப்போ உடனே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? வெட்டின இடத்துல மறுபடியும் முளைச்சிருக்குன்னு தோணும்.
ஆக்சுவலாக அது வந்து எத்தனை வருஷமா அந்த மரம் வளர்ந்து நிற்குது அதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கணும். 5 வருஷம் வளர்ந்துருக்குதா, அப்போ அஞ்சு பருவத்தில் உங்களுக்கு விதை கீழே விழுந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ 5 வருஷத்து விதை வந்து ஒரு மரத்தில் குறைஞ்சது 1000 விதைகள் இருக்கும். அந்த 1000 விதை கீழே விழுந்துச்சுன்னா அந்த 5000 விதை ஒரு மரத்துலேருந்து கிடைக்குது தானே. 5 வருஷமா உங்களுக்கு அந்த 5000 விதை கீழே கலந்து முளைக்க தான் செய்யும். அப்போ அந்த முளைக்க நம்ம என்ன பண்ணணும், சின்ன செடியிலேயே வந்து மறுபடியும் களை எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ வெறும் ஒரு இடத்துல சீரமைச்சிட்டு வந்தோம்னா அந்த இடத்த வந்து முழுமையாக நம்ம நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். வெட்டுட்டோம், சீரமைச்சாச்சு, வேரோட பிடிங்கியாச்சு, இனிமேல் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி விட்டு போனால் 6 மாதத்துக்கு அப்புறம் வரத்தான் செய்யும். அதுக்கு தான் நம்ம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, வெட்டின இடத்துல மறுபடியும் அதே இடத்துல நல்ல மரங்கள் நடுறோம். இப்போ நல்ல மரம் நட்டோம்னா அது மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், மரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லி தொடர்ச்சியாக அதை வந்து கவனிச்சிட்டு இருப்போம். கவனிக்கும் போது என்ன ஆகுது, சின்ன செடியாக முளைச்சிட்டு இருக்கும்போது அப்போது சின்ன செடியை தோன்றதுக்கு ஜேசிபியோ 5000 10,000 தேவைப்படுறது கிடையாது. சின்னதாக கையில் பிடிங்கி போட்டு வரதான் நம்ம வேலை. அது முளைக்கும் போது நம்ம வந்து கையில் பிடிங்கி போகிறது தான் சரியானது. களை எடுக்கிறது இல்லையா காலங்காலமானோம்னா. அதனால் உடனே அதை வந்து மருந்தை ஊற்றி அதை மொத்த இலையும் மொத்த கிளையும் நம்ம அழிச்சிடலாம், மொத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் விற்பனை பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அதெல்லாம் நம்பாமல் சின்ன சின்ன செடியாக வரும்போது நம்ம எடுத்து போடணுங்கிற ஒரு அறிவு வந்தாலே போதும். நம்மளுக்கு 5 வருஷ காலம் பராமரிப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மரம் கூட இருக்காது. விவசாயி விவசாயி